ஓசன்னா ஓசன்னா உன்னதத்தில் ஓசன்னா 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 உன்னதத்தில் ஓசன்னா உம்மை உயர்த்திடுவோம் துதி நீரை ஓட கர்த்தரே நீர் உயர்த்திடுவே ஓசன்னா ராஜ ராஜனே ஓசன்னா ஓசன்னா உன்னதத்தில் ஓசன்னா 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 உன்னதத்தில் ஓசன்னா உம்மை உயர்த்திடுவோம் துதி நீரை ஓட கர்த்தரே நீர் உயர்த்திடுவே ஓசன்னா ராஜ ராஜனே மகிமை 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 ராஜ ராஜனுக்கே மகிமை 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 ராஜ ராஜனுக்கே உம்மை உயர்த்திடுவோம் துதி நீரை ஓட கர்த்தரே நீர் உயர்த்திடுவீர் மகிமை ராஜ ராஜனே நல்ல ஆண்டவரே கிருபையுள்ள பிதாவே இந்த நல்ல அருமையான மனமகிழ்ச்சியான ஆண்டவர் இந்த குருத்தோலை ஞாயிற்றுக்கிழமைக்காக இவைகளெல்லாம் நினைவு கூறும்படியா இந்த நல்ல நாட்களை ஆண்டவருக்காக நாங்கள் விசேஷப்படுத்தி இந்த குருத்தோலை ஞாயிற்றுக்கிழமைகளே ஓசன்னா பாடும்படியாய் உமக்கு நாங்கள் மகிமை செலுத்த ஆராதனையின் வேளைக்குள் வந்திருக்கிறோம். கர்த்தர் ஆராதனைகளை பொறுப்படுத்தி நடத்தும் தடைகளை நீக்குகிறவர் ஐயா, தடைகளை நீக்கி போடுகிறவர் ஆண்டவரே. இந்த காலை ஆராதனையிலே எங்களுக்கு முன்னதாக நடந்து போகிறபடினால் நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் ஆராதனைகளை பொறுப்படுத்தி நடத்தும், நாமத்தை மகிமைப்படுத்தும், நீர் மாத்திரம் உயர்த்தப்படும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் கிருபையுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாரும் ஆமேன் சொல்லும்படி கேட்கிறேன். நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆமேன். வந்திருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். ஆண்டவர் இந்த காலை ஆராதனையிலே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். ஒரு குருத்தோலை ஞாயிற்றுக்கிழமையில் குருத்தோலைகளை பிடித்து நல்லா அசைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படி கேட்கிறேன். ஆமேன். இன்னைக்கு தான் அவர் பவனி போனார், அதை நினைவு கூறும்படி இவைகளை செய்கிறோம். ஆமேன். இவைகளை எல்லாம் ஆண்டவர் நமக்கு நினைவுபடுத்த விரும்புகிறார். ஆமேன். பிறப்பு உண்மை. அவர் அவருடைய மனுஷ சாயலில் வந்து மனு உருவெடுத்து மனுக்குலம் மீட்படைய வந்தது உண்மை. ஆமேன். அவர் நமக்காய் பாடுபட்டது உண்மை, அடக்கம் பண்ணப்பட்டது உண்மை, 3ஆம் நாள் உயிர் தெழுந்தது உண்மை. ஆமேன். அதே மாதிரி அவர் எப்படி எழுந்தருளி போனாரோ அப்படியே மீண்டும் நம்மை சந்திக்க வருவதும் உண்மை. ஆமேன். இவைகளை எல்லாம் நினைக்கிறோம். அதனால் இது ட்ரெடிஷ்னலாக பண்ணுறது அப்படிலாம் கிடையாது. நினைக்கும்படி இவைகளை செய்கிறோம். நல்ல இன்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்த உங்களை அன்பாய் கேட்கிறேன். நல்ல கரங்களை தட்டி நல்ல சத்தத்தை உயர்த்தி பாடும்படி கேட்கிறேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. ஓசன்னா பாடுவோம். இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தேவனுக்கு, தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா. அந்த பாட்டை பாட போகிறோம். நல்ல குருத்தோலைகளை அசைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படி கேட்கிறேன். ஆமேன். ஓசன்னா பாடுவோம். இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம். இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா.
ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீதின் ஓசன்னா பாடுவோம். எல்லாரும் பாடுபடி கேட்கிறேன். உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா. முன்னும் பின்னும் சாலேம் நகர் சின்ன பாலர் பாடினார். முன்னும் பின்னும் சாலேம் நகர் சின்ன பாலர் பாடினார். அன்று போல இன்று நாமும் அன்பாய் துதி பாடுவோம். அன்று போல இன்று நாமும் அன்பாய் துதி பாடுவோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா. சின்ன மரி மீதில் ஏறி அன்பர் பவனி போனார். சின்ன மரி மீதில் ஏறி அன்பர் பவனி போனார். இன்னும் என்னகத்தில் அவர் என்றும் அரசாளுவார். இன்னும் என்னகத்தில் அவர் என்றும் அரசாளுவார். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா. எல்லாரும் பாடும்படி கேட்கிறேன். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீதின் ஓசன்னா. பாவமதை போக்கவும் இப்பாவியை கை தூக்கவும். பாவமதை போக்கவும் இப்பாவியை கை தூக்கவும். பாசமுள்ள இயேசையா பவனியாக போகிறார். பாசமுள்ள இயேசையா பவனியாக போகிறார். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீதின் ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீதின் பாலகனின் கீதம் கேட்டு பாசமாக மகிழ்ந்தார். பாலகனின் கீதம் கேட்டு பாசமாக மகிழ்ந்தார். சாலர் வீணையோடு பாடி தாளை முத்தி செய்குவோம். சாலர் வீணையோடு பாடி தாளை முத்தி செய்குவோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீதின் ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீதின் ஓசன்னா. குரு தோலை ஞாயிற்றில் நம் குரு பாதம் பணிவோம். குரு தோலை ஞாயிற்றில் நம் குரு பாதம் பணிவோம். கூடியருள் பெற்று நாமும் கிரியேகரை போற்றுவோம். கூடியருள் பெற்று நாமும் போற்றுவோம். குரு தோலை ஞாயிற்றில் நாம் குரு பாதம் பணிவோம். குரு தோலை ஞாயிற்றில் நாம் குரு பாதம் பணிவோம். குடியருள் பெற்று நாமும் கிரியேகரை போற்றுவோம். குடியருள் பெற்று நாமும் கிரியேகரை போற்றுவோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா. இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே. ஆமேன். தடைகளை நீக்குகிறவர், நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்னால் செல்லுகிறார். ஆமேன். எங்கே எந்த பிளாக் இருக்கோ அதை எல்லாத்தையும் ஆண்டவர் ரிமூவ் பண்ணுவார். ஆமேன். நல்ல ஓசன்னா கீதம் மறுபடியும் பாட போகிறோம். தெரிந்த பாடல் என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்த கேட்கிறேன். இந்த குருத்தோலை ஞாயிற்றுக்கிழமையிலே குருத்தோலைகளை அசைத்து பாடும்படிக்கு உங்களை அன்பாய் கேட்கிறேன். ஆமேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோம்.
ஓசன்னா ஜெயம் நமக்கே, என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓசன்னா ஜெயதுனியோடு ஜெயமே, ஜெயம் நமக்கே, என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓசன்னா ஜெயதுனியோடு ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா துதி மகிமை, என்றும் அல்லேலூயா துதி மகிமை, துதி மகிமை, என்றும் அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா, என்றென்றும் போற்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓசன்னா ஜெயமே, ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே. துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலோ, தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலோ, துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலோ, தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலோ, பயமும் இல்லை கலக்கமில்லை, பயமும் இல்லை கலக்கமில்லை, கர்த்தர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, 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 ஓசன்னா ஜெயம் நமக்கே, என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓசன்னா ஜெயமே, 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 ஓசன்னா ஜெயம் நமக்கே, என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே. யோர்தானின் வெள்ளம் வந்தாலோ, எரிகோ கோட்டை முன்னே நின்றாலோ, யோர்தானின் வெள்ளம் வந்தாலோ, எரிகோ கோட்டை நின்றாலோ, பயமும் இல்லை கலக்கம் இல்லை, பயமும் இல்லை கலக்கமில்லை, மீட்பர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, 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 ஓசன்னா ஜெயம் நமக்கே, என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓசன்னா ஜெயமே, 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 ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓசன்னா ஜெயமே, 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 ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம், வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓசன்னா ஜெயமே, ஜெயமே,
நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயமே ஜெயமே, ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர், ஜெயிக்கும்படி அழைக்கப்பட்ட தேவ ஜனங்கள். நிறைய நேரங்களில் சாத்தான் தோல்விகளையே முன்னால் காட்டுவான். ஆமென். எப்போது நம்ம ஜெயிக்கும்படி அழைக்கப்பட்ட தேவ ஜனங்கள் என்பதை மறந்து போகக்கூடாது. இஸ்ரவேலின் ஜெயபலமானவர், இஸ்ரவேலுடைய இராணுவங்களுடைய தெய்வம் நம்முடைய தெய்வமாகவே இருக்கிறார். ஆமென். ஒரு பாடலை பாடப்போகிற கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றியுண்டு. இன்னைக்கு சூழ்நிலைமை தலைக்குனிவு, இன்னைக்கு சூழ்நிலைமை நிந்தைகள், இன்னைக்கு சூழ்நிலைமை அவமானம், இன்னைக்கு சூழ்நிலைமை என்னுடைய பொருளாதார சிக்கல்கள், இன்னைக்கு சூழ்நிலைமை சமாதான குறைவுகள், இன்னைக்கு சூழ்நிலைமை பலகீனங்கள் சுகவீனங்கள், ஆமே தாறுமாறான மருத்துவ ரிப்போர்ட்டுகள். ஆனால் கிறிஸ்துவுக்குள் வாழுகிற எனக்கு எப்பொழுதுமே வெற்றி உண்டு. ஆமே. நல்ல எல்லாரும் ஜெயதுனியோடு பாட போகிறோம். நல்ல குருத்தோலைகளை அசைத்து பாட போகிறோம். வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. ஆமேன். இந்த பாட்டு பாடும் பொழுதெல்லாம் எனக்கு ஒரு ஞாபகம் வருது. பக்கத்தில் பயங்கரமாக ப்ராப்ளம் பண்ணிகிட்டே இருப்பார் எப்போ பார்த்தாலும். ஆல்ரெடி 25 இயர்ஸ் பேக்கில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். அந்த இதுக்கு ஜன்னலில் ஸ்பீக்கரை வச்சு பாட்டை சத்தமாக போட்டு பாடும் பொழுது சும்மா இருப்பார். பாஸ்டர் பிரசங்கம் பண்ண வந்த உடனே பாடுவார். நான் என்ன பண்ணுவேன், எப்பவும் இந்த கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. அந்த நாட்களில் எனக்கு ரெண்டல் ஹவுஸில் இருந்தேன். நிறைய ப்ராப்ளம். ரொம்ப நேரம் அங்கே வீட்டில் இருக்க மாட்டேன். எல்லா வேலையெல்லாம் முடிச்சுட்டு வேகமாக இங்கே வந்துடுவேன். ஸ்டே கூட இங்கே தான் இருந்தது. நைட் ஸ்டே கூட இங்கே தான் பண்ணுவோம். அந்த காலகட்டங்களில் நான் வேகமாக பாடுற ஒரு பாட்டு, ஆழமாக சத்தமாக கையை தட்டி ஒத்தையாக இருந்தாலும் சத்தமாக பாடுவேன். போலீஸ் அதிகாரிகள் வரும்பொழுது வேகமாக வராங்க. அவரும் கம்ப்ளைண்ட் பண்ணார். நானும் போய் ரிக்வெஸ்ட் வச்சேன் டிஎஸ்பிகிட்ட போய், சார் அவங்க ப்ராப்ளம் யார் பண்ணுறான்னு பாருங்கள், தயவு செய்து நீங்கள் சர்ப்ரைஸ்டாக வாங்க, மஃப்டியில் வாங்க. நாங்கள் உண்மையிலே பப்ளிக்கு நியூசன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் சொல்லுகிற காரியங்களுக்கு நாங்கள் கட்டுப்படுறோம். பப்ளிக் நியூசன்ஸ் இல்லை அப்படின்னா அவங்க எங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிறத மட்டும் நீங்கள் சொல்லிட்டு போயிருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு டிஎஸ்பி ஆஃபீஸில் போய் டிஎஸ்பிகிட்ட பேசிட்டு வந்தேன். நான் தான் போய் பேசிட்டு வந்தேன். சொல்ல ஆசைப்படுறேன், அவர் அந்த அதிகாரிகள் சர்ப்ரைஸ்டாக வந்தாங்க. வேகமாக வந்து கம்பிகளை வச்சு அந்த இதை அடித்து அந்த இதெல்லாம் ஆஃப் பண்ண சொன்னாங்க. வெளியில் வந்த உடனே அவர் சொன்ன ஒரு வார்த்தை, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டுன்னு பாடும் பொழுது என்னால் அந்த வீட்டுக்குள்ளே இருக்க முடியல. ஆமே. நமக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா சத்துருவின் வல்லமைகளை, ஆமேன், விரோதமாக எழுதப்பட்ட எல்லா கையெழுத்தையும் குலைத்து, ஆமேன், அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து வெற்றி சிறந்த நல்ல ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் உண்டு. நல்லா பாடுங்க. நான் அடிக்கடி பாடுவேன். நான் யாருக்குள்ளே வாழ்கிறேன்? கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்கிறேன். ஆமேன். அவர் சொன்ன ஒரு காரியம், அவங்கள என்னென்னவோ யாகம் பண்ணேன், சூனியம் பண்ணேன், என்னென்னவோ டிஸ்டர்ப் பண்ணேன். அந்த ஃபாதரை என்னால் ஒன்றும் பண்ண முடியல. அதெல்லாம் அவருக்கு வாய்க்கலை, அவருக்கு ஒன்றும் நடக்கலை. அவங்க நல்லா தான் இருந்தாங்க. இது ஆலயம் இது கட்டி பெருசாக்கிட்டாங்க, என்னால் இதை சகிக்க முடியல, என்னால் இங்கே இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு, நான் உயிர் உள்ள வரைக்கும் என்ன செய்வேன், நான் தோற்று போவேன். எனக்கு நல்லாவே தெரியும். ஆல்டர்லேருந்து அவர் சொன்ன வார்த்தையை உண்மையை சொல்கிறேன். அவரால் பேச முடியல, அப்படி ஏங்கி பேசுகிறார். நான் தோற்று போவேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் என் உயிர் உள்ள வரைக்கும் நான் போராடாமல் விட மாட்டேன். இதுதான் அவரை டிஸ்டர்ப் பண்ணிச்சு. இப்படித்தான் நான் டிஸ்டர்ப் பண்ணுவேன். அரெஸ்ட் பண்ணுறீங்களா? அரெஸ்ட் பண்ணுங்க. ஜெயிலில் போடுறீங்களா? ஜெயிலில் போடுங்க. என்ன செஞ்சாலும் நான் செய்கிறத விட மாட்டேன். நிறைய நேரங்களில் கோலியாத்துடைய கோஷங்கள் 40 நாள் தான். உயிருள்ள வரைக்கும் போராடுவேன்னு சொன்னார். உயிருள்ள வரைக்கும் போராட தேவன் அனுமதிக்கலை. ஆமே. சொல்லாமல் கொள்ளாமல் ராத்திரியோட ராத்திரியா எல்லாவற்றையும் எடுத்து, ஆமே, ஒரு வழியாய் வருகிறவன் 7 வழியாய் ஓடி போவானா. ஆமே. சாட்சி எழுத வைப்பார். போராட்டங்கள் பெருகலாம்,
இந்த ஹோல் ஏரியாவும் சைன் பண்ணி டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு அனுப்புனாங்க. ஆனால் இந்த இடத்துல என்னுடைய சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவது இல்லை. ஆமேன், ஆமேன். அவர் சொன்னார், எனக்கு நிறையா ப்ரெஷர் இருக்குது, ஆனால் உள்ளே உங்கள் மைக்கையோ உங்கள் ஆம்பையோ தொடுவதற்கு எனக்கு பயமாக இருக்குது. நீங்கள் தீவிரவாதிகள், நீங்கள் ஜெபம் பண்ணால் எங்களுக்கு கஷ்டமாயிடும். அவங்களுக்கு அந்த பயம் இருக்குது. ஆமேன். அதனால் உங்களை ஏன்னா உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாய் ஓடி போவார்கள். இங்கே பிரச்சனை பண்ணாங்க, இத்தாக்கில் பிரச்சனை பண்ணாங்க, அந்த வீட்டார் பிரச்சனை பண்ணாங்க. ஆமேன். ஆனால் தேடியும் காணாதிருப்பாய். நல்லா தான் இருக்கிறாங்க, அங்கங்கே இருக்கிறாங்க. ஆனால் அந்த எல்லைகளை விட்டு ஒரு வழியாய் வருகிறவர்களை 7 வழியாகவே ஓடிப்போக பண்ணின ஆண்டவர். உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனை, எவ்வளோ பெரிய சவால், எத்தனை கோலியாத்தின் கோஷங்கள் எழும்பினாலும் ஒன்று மனதில் ஆழமாக பதிச்சு கொள்ளுங்க, கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. ஆமேன். அவன் சொன்னான், அந்த ஐயா சொன்னார், அவர் பேங்க் ஆஃபீஸர், அவர் சொல்கிறாரு, கண்டிப்பாக அவங்க ஜெயிப்பாங்கன்னு எனக்கு தெரியும், நான் தோற்று போவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் உயிருள்ள அது வரைக்கும் ஆண்டவர் விட மாட்டார். கோலியாத்தின் கோஷங்கள் ஒன்லி 40 days. ஆமேன். சர்டன் டேஸ். ஆமேன். சர்டன் டைம். ஆமேன். மேற்கொள்ள முடியாது, ஒருவரும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்க முடியாது. ஆமேன், ஆமேன். அதனால் தைரியமாக இருங்க. ஒருத்தர் கூட சஞ்சலத்தோடு இதை பாடக்கூடாது. நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இன்னைக்கு சூழ்நிலைமையை நினைச்சும் பாடக்கூடாது. பாவனையாக பெற்றுக்கொண்ட ஜெயத்தின் அனுபவங்களோடு. ஆமேன். நாட்டில் நான் ரொம்ப அதை ஃபீல் பண்ணுறேன். ஆமேன். அதை செய்து பாருங்களேன். பெற்றுக்கொண்டது போல கொடுத்துட்டீங்கப்பா, நன்றி, ஜெயிச்சிட்டேன், நன்றி. ஆமேன். நல்லா பாடணும், ஒருத்தரும் அமைதியாக இருக்கக்கூடாது. நல்லா குருத்தொலைகளை அசைத்து பாடும்படி கேட்கிறேன், ஜெயதுனியோடு பாட கேட்கிறேன். நமக்கு விரோதமான சத்ருவின் வல்லமைகள் எல்லாம் முறிக்கப்படும்படியாய் அது பயந்து அடித்து ஓடணும் நம்ம சத்தத்தை கேட்டு. நல்லா சொன்னான், இந்த அம்மா வெற்றி உண்டு வெற்றி உண்டுன்னு பாடுறாங்களே, என்னால் உள்ள இருக்க முடியல, என்னால் இருக்க முடியாது. சாத்தானால் நம்ம எல்லைக்குள்ளே இருக்க முடியாது, நம்ம தொட முடியாது, நம்ம மேற்கொள்ள முடியாது. வெற்றி உண்டு பாட போகிறோம். ஆண்டவர் நம்ம கிருபை தருவாராக. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு இப்போதும் வெற்றி உண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு இப்போதும் வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. ஜெயதுனியோடு என்னென்ன துன்பம் வந்தாலோ நான் கலங்கிடவே மாட்டேன். ஜெயதுனியோடு ஜெயதுனியோடு யார் என்ன சொன்னாலோ, யார் என்ன சொன்னாலோ நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு இப்போதும் வெற்றி உண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு ஜெயதுனியோடு ஜெயதுனியோடு உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு. ஜெயதுனியோடு ஜெயதுனியோடு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, ஜெயதுனியோடு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். எல்லாரும் ஜெயதுனியோடு பாடுபடி கேட்கிறேன். எல்லாரும் குருத்தோலைகளை அசைத்து பாடுபடி கேட்கிறேன். குருத்தோலை கையில் எடுத்து, குருத்தோலை கையில் எடுத்து நான் ஓசன
கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு அல்லேலூயா. எப்போதும் ஜெயதொனியோடு ஜெயதொனியோடு வெற்றி உண்டு. ஜெயதொனியோடு ஜெயதொனியோடு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு எனக்கு வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரமெல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார். சாத்தானின் அதிகாரமெல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார். ஆமென். சிலுவையில் அறைந்து விட்டார். சிலுவையில் அறைந்து விட்டார். சாத்தானை காலாலே மிதித்து விட்டார். சாத்தானை காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் அல்லேலூயா. எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு ஜெயதொனியோடு ஜெயதொனியோடு வெற்றி உண்டு. வெற்றி உண்டு வெற்றி உண்டு ஜெயதொனியோடு வெற்றி உண்டு. ஆமென் ஆமென் ஆமென். வெற்றி உண்டு வெற்றி உண்டு நமக்கு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு. பாவங்கள் போக்கி விட்டார் இயேசு. சாபங்கள் நீக்கி விட்டார். எல்லாரும் பாடுபடி கேட்கிறேன். சாபங்கள் நீக்கி விட்டார். இயேசுவின் தழும்புகளால் இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானே சுகமானே. நான் நல்ல விசுவாச அறிக்கையோடு கிறிஸ்துவுக்குள் வாழும் அல்லேலூயா. எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு வெற்றி உண்டு. அல்லேலூயா. வெற்றி உண்டு. ஜெயதொனியோடு விசுவாச அறிக்கையோடு நம்பிக்கையோடு ஜெயதொனியோடு ஜெயதொனியோடு ஆமென். வெற்றி உண்டு வெற்றி உண்டு எனக்கு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி வெற்றி உண்டு எனக்கு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு எனக்கு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு எனக்கு வெற்றி உண்டு வெற்றி உண்டு. மேகங்கள் நடுவினிலே என் நேசர் வரப்போகிறார். கரம் பிடித்து அழைத்து செல்வார். கரம் பிடித்து அழைத்து செல்வார். என் கண்ணீரெல்லாம் துடைப்பார். என் கண்ணீரெல்லாம் துடைப்பார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் ஜெயதொனியோடு 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 வெற்றி உண்டு. வெற்றி உண்டு வெற்றி உண்டு எனக்கு வெற்றி உண்டு வெற்றி வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி வெற்றி உண்டு எனக்கு வெற்றி உண்டு வெற்றி உண்டு. என் ராஜா முன்னே செல்கிறார். வெற்றி பவனி செல்கிறார். ராஜா முன்னே செல்கிறார். வெற்றி பவனி செல்கிறார். அல்லேலூயா. குருத்தோலை கையில் எடுத்து Yes Lord.
துணியோடு ஆமென். வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு எனக்கு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு எனக்கு. வெற்றி உண்டு. பாவங்கள் போக்கிவிட்டார் இயேசு, சாபங்கள் நீக்கிவிட்டார். எல்லாரும் பாடுபடி கேட்கிறேன், எல்லாரும் பாடுபடி கேட்கிறேன். சாபங்கள் நீக்கிவிட்டார் இயேசுவின் தழும்புகளால், இயேசுவின் நான் சுகமானேன், சுகமானேன், நான் சுகமானேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் உண்டு. வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு எனக்கு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. ஜெயதொனியோடு, ஜெயதொனியோடு, ஜெயதொனியோடு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. ஜெயதொனியோடு, ஜெயதொனியோடு, ஜெயதொனியோடு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு எனக்கு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு எனக்கு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு எனக்கு. வெற்றி உண்டு. ஆமென். ஜெயதுனியோடு, ஜெயதுனியோடு. ஆமென். இந்த சத்தத்தை கேட்டு சாத்தான் நடுங்கணும், சாத்தானுடைய ராஜ்யம் நடுங்கணும். ஆமென். நமக்கு விரோதமான கட்டுகள் கலண்டு போகணும், சிறைச்சாலையின் கதவுகள் தானாய் திறவுண்டு போகணும். ஆமென். ஆட்டோமேட்டிக்கலி இட் வில் பி ஓப்பன்ட். ஆமென், ஆமென். கடந்த நாட்களில் மன்னார்குடியில் ஊழியம் செய்கிற பாஸ்டர் பால்ராஜ், இவாஞ்சலினுடைய மகா, கடைசி தங்கச்சி மகா, அவளுக்கு ஒரு பிரெயின் சர்ஜரி பண்ணோம். அந்த பிரெயின் சர்ஜரி பண்ணுறதுக்கு முன்னால் மருத்துவ நிபுணர்கள் சொன்ன காரியங்கள் கேட்டுட்டு அவள் 2-3 முறை அவங்க அம்மா, என் தங்கச்சி மயங்கி விழுந்தா. பயங்கரமாக சொன்னாங்க, கை கால் விழுந்து போயிடும், விசிபிள் இருக்காது, ஹியரிங் இருக்காது. அது நிறையா, அதை சொல்ல விரும்பலை. அதெல்லாம் அவங்க படித்ததுக்கு அவங்க சொன்னது. ஆமென், ஆமென். ஆண்டவருடைய கிருபையினாலும் தயவினாலும் இரக்கங்களினாலும். ஆமென். இன்னொரு காரியம் சொல்ல விரும்புகிறேன். அவள் எம்எஸ்சி இது முடித்தா, சைக்காலஜி முடித்தா. ஆண்டவர் இரக்கத்தினால் ஸ்கூலுக்கு அனுப்பக்கூடாது, படிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆண்டவரை முன் வச்சு ஆண்டவர் படிக்கிறது முடிக்க கர்த்தர் அவளுக்கு கிருபை செய்தார். இங்கே தான் பிஏ இங்கிலீஷ் முடித்தா. அதுக்கு பிறகு அவளை எம்டியூ ஜாயின் பண்ணி செகண்ட் இயரில் அவள் காலேஜ் கேம்பஸில் மயங்கி விழுந்த உடனே, நல்லா சொன்னேன்னா, அப்போது பிரின்ஸிபல் வந்து பாஸ்டருக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. வைஸ் பிரின்ஸிபல் இப்போது புதிதாய் வந்திருக்கிற இந்த இயர் அவர் ஜாயின் பண்ணியிருக்கிறார், அவர் தான். ஃபேக்கல்ட்டி அவளை ஃபிட் கிடையாது, ஷீ இஸ் நாட் ஃபிட் ஃபார் கண்டினியூ ஹர் ஸ்டடீஸ்ன்னு சொல்லி அவளை ஒமிட் பண்ணாங்க, அவளை வெளியே தள்ளிட்டாங்க, அப்படி தான் சொல்லணும். நானும் என் மகனும் தான் போய் என் பிள்ளையை கூட்டிகிட்டு அவளுக்குரிய அடுத்த எல்லா டெஸ்ட்டும் அங்கே மருத்துவமனையில், எஸ்ஏபிசியில், சர்னேஷா பைபிள் காலேஜில் ஃபேக்கல்ட்டியில் கூப்பிட்டு சொன்ன ஒரு காரியம், நீங்கள் சொல்கிற டாக்டர் நீங்கள் பார்க்குற இடத்துல சொல்ல சர்டிஃபிகேட் வில் நாட் அக்செப்டட். நாங்கள் சொல்கிற நிமான்ஸ் ஹாஸ்பிட்டல் பெங்களூரில், நீரோ பெரிய ஹாஸ்பிட்டல், அவங்களுக்கு உங்களுடைய ரிப்போர்ட் எல்லாம் அனுப்பணும். அவங்க ஷீ இஸ் ஏபிள் டு கண்டினியூ ஹர் ஸ்டடீஸ்ன்னு சொல்லி அவங்க சர்டிஃபை பண்ணாத பட்சத்தில் we will not accept her அப்படி சொன்னாங்க. அவள் அழுதா, புலம்புனா. சர்டன் டேஸ் அவங்க அம்மா அப்பா ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அவங்க அம்மாவும் அழுதா. நான் சொல்லிகிட்டே இருந்தேன், கால் லெட்டர் வரும், நிமான்ஸ் போயிருக்கா, நிமான்ஸில் ஷீ இஸ் ஏபிள் டு கண்டினியூ ஹர் ஸ்டடீஸ்ன்னு ரிப்போர்ட் வரும்.
ஏதோ அவளுடைய பலகீனங்கள் மயங்கி விழுந்துட்டா. ஒன்ஸ் ஆண்டவர் குணமாக்குனது ரிப்பீட் ஆகாது. இதைத்தான் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் அவங்களுக்கு. திருப்பி திருப்பி டெய்லி பேசுவேன். அவள் ரொம்ப அப்செட் ஆனா அவகிட்ட பேசுவேன், அவளுக்கு ஜெபம் பண்ணி விடுவேன். கருமையான தேவ ஜனமே, எத்தனை அனுகூலங்கள் இருக்கிற எல்லைகளிலும் நம்ம ரிஜெக்ட் பண்ணப்படும் பொழுதும் நம்மை கைவிடாதவர், நம்மளை ரிஜெக்ட் பண்ணாதவர், நம்மை விட்டு விலகாதவர், நமக்கு உதவி செய்ய வல்லவர். ஆமென். நிமான்ஸ்ல இருந்து she is able to continue her studies. ரிப்போர்ட் வந்ததுங்க. எமர்ஜென்சியா அவளுக்கு கால் லெட்டர் வந்தது. வேக வேகமாக காலேஜில் கொண்டு போய் விட ரொம்ப நான் மகிழ்ச்சியோடு சாட்சியாய் சொல்லுகிற ஒரு காரியம், ஷீ இஸ் எக்ஸலண்ட் பர்சன் சொல்லி அவளுக்கு ஒரு அவார்டு கிடைக்க கர்த்தர் உதவி செய்தார். அவ்வளோ பெரிய இடத்துல. ஆமென். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆமென். என்னைக்கு அவ ஃபிட் இல்லைன்னு வெளியே தள்ளினாங்களோ அதே இல்லை நல்ல மனதில் ஆழமா பதிச்சு கொள்ளுங்க. ஆமென். எத்தனை எதிரும் புதிருமான சூழ்நிலைமைகளின் நடுவிலும், எத்தனை எதிரும் புதிருமான மருத்துவ ரிப்போர்ட்டுகளின் நடுவிலும், ஆமென், அவரை பற்றி கொண்டோமே ஆனால், அவரை அண்டிக் கொண்டோமே ஆனால், ஆமென், நல்லபடியா நல்ல மார்க்லங்க எம்டி முடிக்க கர்த்தர் அவளுக்கு இரக்கம் செய்திருக்கிறார். ஆமென். அவார்டு வாங்க எல்லா ஆசிரியர்கள் எல்லா பல தேசங்கள்லேருந்து வருவாங்க. கர்த்தர் அவளை உயர்த்தினார். ஆமென். சில தடைகள், சில தடுமாற்றங்கள், சில நிராகரிப்புகள், சில தனைக்குடிவுகள், சில வருத்தங்கள், சில வியாதி பிரச்சனைகள் வரட்டும். ஒரு ஒரு நல்லா சொன்னா நமக்குள்ள ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம், சாத்தானுக்கு விரோதமான ஒரு திமிர் வரணும். நீயா நானா போட்டு பார்த்துருவோம், வா பார்க்கலாம் சொல்லி தான் பாருங்களேன். நான் அப்படிலாம் செய்வேன். நீயா நானா போட்டு பார்த்துருவோம். ஆமே. என்னை உண்டாக்கினவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை வரும். என் கால் அவர் தள்ளாட விடமாட்டார். என்னை காக்கிறவர் உறங்கார். ஆமென். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அவர் என் வலது பக்கத்தில் எனக்கு நிழலாகவே இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் என்னை சேதப்படுத்துவதே இல்லை. ஆமென். ஆமென். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாருங்க. இதெல்லாம் பார்க்காதீங்க, மருத்துவ ரிப்போர்ட்டை பார்க்காதீங்க. நான் சொல்லுவேன், நல்ல டாக்டரை பார்க்கலாம், ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். ஆண்டவர் அதெல்லாம் பாவம்னு சொல்லலை. மருத்துவங்கள், மருத்துவ நிபுணர்கள், மருந்துகள் தேவன் தந்த வெகுமதிகள். ஆமே. ஆனால் அந்த மருந்துனால சில சைடு எஃபெக்ட்லாம் இருக்கலாம். ஆனால் நீங்கள் சொல்லிட்டே இருங்க, ஓயாமல் சொல்லுங்கள், தழும்புகளால் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன் சொல்லுங்கள். அந்த வார்த்தை வெறுமனே திரும்பாது. தேடியும் காணாதிருப்பாய், இன்று கண்ட கீர்த்தனை நீ என்றைக்குமே நீ காண்பது இல்லை. சொல்லிட்டே இருங்களேன். ஆமே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி சொல்லுங்க. அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி, அக்கிரமங்களை மன்னிச்ச மறு நிமிஷத்துல என் நோய்களை எல்லாம் அவர் குணமாக்கினாருங்கிறதா உண்மை. சாத்தான் காட்டுகிற பொய்யான அடையாளங்கள், சாத்தான் காட்டுகிற பயமுறுத்துதல்களின் வார்த்தைகள் ஒரு நாளும் ஒன்றும் நம்மளை சேதப்படுத்தாது. ஆமென். ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. சூழ்நிலைமைகளை பார்க்காம நல்லா பாட போகிறோம். இல்லை ஆராதனைக்காக எழுந்து நின்று எல்லாரும் நல்ல குருத்தோலைகளை அசைத்து ஏதோ உணர்ச்சி வசப்படும்படியாக எந்த காரியத்தையும் சொல்லல. ஆண்டவர் நாமம் மகிமைப்படும்படியாகவே. ஆமென். நம்ம ஜெயிக்கும்படி அழைக்கப்பட்ட தேவ ஜனங்கள். ஆமென். இஸ்ரவேலின் இராணுவங்களுடைய தெய்வம் நம்முடைய தெய்வம். நல்ல ஆண்டவர் நமக்கு கிருபை தரட்டும். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், யோசனையில் பெரியவரே உமக்கு ஆராதனை, ஆலோசனையில் ஆச்சரியமானவர். ஆச்சரியமான ஆலோசனைகள் இந்த நாளில் நமக்கு தருவாராக. தனிப்பட்ட வாழ்க்கையில், பிள்ளைகள் வாழ்க்கையில், எதிர்கால காரியங்களில், தொழில் காரியங்களில் அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், அவர் செயலில் மகத்துவமானவர். ஆமென். ஆமென். அவர் செய்வாருங்க, எனக்கும் உங்களுக்கும். ஆமென். மகத்துவமானது அவர் செய்வார். யார் செய்கிறாங்களோ இல்லையோ, அனுகூலமானவங்க நமக்கு செய்கிறாங்களோ இல்லையோ, சட்ட திட்டங்களின்படி புறக்கணிக்கப்பட்டோமோ இல்லையோ, அதெல்லாம் இல்லை. என்னை உண்டாக்கினவர், என்னை காண்கிறவர், என்னை விட்டு விலகாதவர், என்னை விட்டு கைவிடாதவர், என்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறவர், என்னை தலை குனிய விடாதவர். சொல்லி பாருங்க. சாத்தானுக்கு சாவுமணி அடிங்க சொல்லி சொல்லி. ஆமென். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. கண்மணி போல காப்பவரே, கழுகு போல சுமப்பவரே, சொல்லு நானும் தேவனும் தேவனும் நானும் பாடும் பொழுது ஒன்னாயிரும். அவரோட ஒன்னாய் பாருங்க. இதயம் மகிழ்ச்சியினாலே ததும்போம்.
வழிநடத்தும் விண்மீனே, ஒளி வீசும் விடிவெள்ளியே, தேடி என்னை காண்பவரே, தினந்தோறும் தேற்றுபவரே, பரிசுத்தரே, படைத்தவரே, உறுதியான அடித்தளமே. நல்லா பாடும்படி கேட்கிறேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. யோசனையில் பெரியவரே, ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. எல்லாரும் நானும் தேவனும் தேவனும் நானும் உன்னத தேவனே, ஓசன்னா ஓசன். குருத்தோலைகளை அசைத்து கண்மணி போல் காப்பவரே, ஆராதனை ஆராதனை. கழுகு போல சுமப்பவரே, ஆராதனை ஆராதனை. ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா. எல்லாரும் பாடும்படி கேட்கிறேன். சிலுவையினால் மீட்டவரே, ஆராதனை ஆராதனை. சிறகுகளால் மூடுபவரே, எல்லாரும் பாடுபடி கேட்கிறேன். ஆராதனை ஓசன்னா உன்னத இயேசுவே, ஓசன்னா வழி நடத்தோ விண்மீனே,
கமிட்மெண்ட் டைமுக்குள்ளே வந்திருக்கிறோம். சூழ்நிலைமைகளை பார்க்க வேண்டாம், மருத்துவ ரிப்போர்ட்டுகளை பார்க்க வேண்டாம், அது இருக்கட்டும். வார்த்தையை கவனிக்க கேட்கிறேன். இன்னைக்கு அட் ப்ரெசன்ட் உங்களுடைய பொருளாதார சிக்கல்களை பார்க்காதீங்க. அவர் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவர், அவர் கனமடைய பண்ணுகிறவர். ஐஸ்வர்யமும் கனமும் அவரிடத்திலிருந்து நமக்கு வருகிறது. அவர் ஆபிரகாமை வெள்ளியும் பொன்னும் உடைய சீமானாக்கியவர். அட் ப்ரெசன்ட் எக்கனாமிக்கல் ப்ராப்ளம்ஸை பார்க்காதீங்க, சமாதான குறைவுகளை பார்க்காதீங்க. சமாதான கர்த்தர் நம் நடுவில் வியாபித்திருக்கிறார். ஐஸ்வர்ய சம்பன்னர் நடுவில் இருக்கிறார். குறைகளை நிறைவாக்குகிறவர் நடுவில் இருக்கிறார். ஞானத்தில் குறைவுபட்ட பிள்ளைகளே, எக்ஸாம் முடிச்சு வந்திருக்கிற எனக்கு அருமையான செல்ல பிள்ளைகளை, இந்த காலை வேளையில் ஒன்றை சொல்ல ஆசைப்படுறேன். ஞானத்தை சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஒருத்தர் உண்டு. சின்ன பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க கண்டிப்பாக நேர் முழங்கால் படிக்கிடும்படி கேட்கிறேன். மற்ற பெரியவர்கள் உங்கள் வசதிக்கு ஏற்ப ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கிறோம். அந்த காலை வேளையிலே ஞானிகளுக்கு ஞானத்தை, அறிவாளிகளுக்கு அறிவை கொடுக்கிறவர் நம் நடுவில். நீட், நெட்டு, கேட் எக்ஸாம், போர்டு எக்ஸாம், இன்னும் நிறைய எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்க. நல்ல நிலையில் நம்ம பிள்ளைகள் வரணும், அது விருப்பம். நீதிமானுடைய ஆசை மகிழ்ச்சியாகுமா பைபிள் சொல்லுது. நீதிமான் விரும்புகிற காரியம் கொடுக்கப்படுமா. அவர் தமக்கு பயந்த பிள்ளைகளுடைய விருப்பத்தின்படி செய்கிறாராம். தேவன் தாமே தம்முடைய தயவுள்ள சுத்தத்தின்படி, பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் இப்படி எழுதியிருக்கு, அவர் தம்முடைய தயவுள்ள சுத்தத்தின்படி வாஞ்சைகளையும் விருப்பங்களையும் உண்டாக்குகிறவர். ஆனால தான் சொன்னார், நீதிமானுடைய ஆசை மகிழ்ச்சி ஆகும். ஆசைப்பட்டு என்ன கேட்குறீங்க? ஆமே, உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. நீங்கள் எதிர்பார்க்கிறது அவரே வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. அவர் மன விருப்பத்தின்படி அருளி செய்கிறவர். அப்படி சொல்லுதுங்க சங்கீத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிறோம். என் மன விருப்பம் இதுதான் ஆண்டவரே. அப்பாட்ட பிள்ளை கேட்டால் ஒரு நாளும் அப்பா ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. இப்படிலாம் கேட்கும் பிள்ளைங்க. வரும்போதே பிள்ளைகள் தூரமாக பேசும்போதே தெரியும் அது இன்னதுக்காக வருது பாரு. நம்ம பெற்றோர் பேசிக்கொள்வோம். ஆண்டவரை நல்ல மகிமைப்படுத்துங்க, ஆண்டவரை துதியுங்க, ஆராதனை பண்ணுங்க. துதியினால் சிங்காசனம் அமைங்க. இன்னும் விகாவிய 1 more week, இவைகளில் 2 நாளோ 3 நாளோ இல்லை 5 நாளோ 1 நாளோ எப்படி முடியுமோ நல்லா டங்ஸ் பேசுங்க. 1 hour டங்ஸ் பேசுங்க. 1 hour ஸ்தோத்திர பலிகிட்டு பாடி கர்த்தரை ஆராதிங்க. 1 hour நல்ல வேதத்தை நேசித்து வாசித்து, ஆமேன், அந்தி சந்தி மத்தியான வேளைகளில் தியானம் பண்ணி முறையிடுவேன். என் ராஜாவே, என் நீதியின் தேவனே, என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டருளுவீர். காலையில் எமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் சொல்லுங்க. ஆமேன். அந்த ஒன் வீக்கை பிரத்யோகப்படுத்துங்க. நாட்களை கர்த்தருக்காய் விசேஷித்து கொள்ளுங்க. வெள்ளிக்கிழமை நமக்கு திருவிருந்து ஆராதனையோடு அந்த குட் ஃப்ரைடே சர்வீஸை நம்ம முடிக்கிறோமே. ஞாயிற்று சனிக்கிழமை தேங்க்ஸ் கிவிங்கில் அவைகளை பெற்றுக்கொண்ட உறுதியோடு மகிமை செலுத்த போகிறோம். உயிர்த்தெழுந்த ஆராதனையில் எங்கெல்லாம் முடிந்தது அந்த சாப்டர் க்ளோஸ் ஆகிருக்கோ அங்கெல்லாம் உயிர்த்தெழுந்த வல்லமை ஆட்கொள்ளும் தேவ பிள்ளையே. ஆமே, 4 நாளானாலும் நாரி போனாலும் ஆண்டவர் நாம மகிமைப்படும்படி அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை அந்த எல்லைகளிலே ஆட்கொண்டு, ஆமேன், ஒரு புது உருவாக்கங்கள், புதிய நிகழ்வுகள், புதிய ஆசீர்வாதத்தின் தொடக்கங்கள், புதிய வாசல்களின் திறவு கோல்கள் எல்லாம் ஆண்டவர் தருவார். நல்ல வலது கையை இதயத்தில் வச்சு இந்த பாடலினுடைய ஒரே ஒரு அடிகளை எல்லாரும் அமைதலோடு பாடும்படி கேட்கிறேன். நல்ல ஆண்டவர் இன்னும் ஆர்கன்ஸை உருவாக்குவார். உயிர்த்தெழுந்த வல்லமை சரீரத்தில் ஆளுகை செய்யும். தேவையான செல்கள் உருவாக்கப்படும். தேவையற்ற செல்கள் சரீரத்தை விட்டு அகற்றப்படும். எது தேவையோ அது சரீரத்தில் ஆண்டவர் நமக்கு தருவார். நல்ல வலது கையை இதயத்தில் வச்சு வழி நடத்தும் விண்மீனே, உங்க ப்ராப்ளம் எதுவோ
தாகம் உள்ளவனுக்கு தண்ணீரை கொடுப்பார் ஆண்டவர். பைபிள் அப்படிதான் சொல்லுது. ஒன்று கூட என் ஓன்ல இருந்து சொல்லலை. வேத வசனத்தை உங்கள் முன்னால் வைக்கிறேன். இந்த வார்த்தைகள் ஒரு நாளும் வெறுமனே திரும்பாது. அவர் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். அல்லேலூயா. ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் அவரிடத்துல உண்டு பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறானா? கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். அப்படி சொல்லுது வேதம். ஆமென். ஸ்தோத்திரம். அல்ல வலது கைதத்தில் வழி நடத்தும் விண்மீனே, ஒளி வீசும் விடிவெள்ளியே, என்னை நடத்துங்க. வரும் நாட்களில் என் காரியங்களை மேற்போட்டு கொள்ளுங்க ஆண்டவரே. முடிந்தது என்ற ஏரியாக்களிலே ஆண்டவரே உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை அவைகளை ஆட்கொள்ளட்டும், எனக்கு அனுக்கிரகம் பண்ணட்டும். வழி நடத்தும் விண்மீனே, ஆராதனை ஆராதனை, ஒளி வீசும் விடிவெள்ளியே, ஆராதனை ஆராதனை, வழி நடத்தும் விண்மீனே, ஆராதனை ஆராதனை, ஒளி வீசோ விடிவெள்ளியே, ஆராதனை ஆராதனை, ஓசன்னா. குருத்தோலைகளை அசைத்து உன்னத தேவனே, ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. நல்ல ஆண்டவரே, கிருபையுள்ள பிதாவே, ஓசன்னா கீதம் பாடி உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இந்த காலை ஆராதனையில் யார் யார் என்னென்ன தேவைகளோடு உடைய சமூகத்தில் வந்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லா எதிர்பார்ப்புகளையும் மன விருப்பத்தின்படி தந்துருளி இருதயத்தின் வேண்டுதல்களை அருள் செய்து தடைகளை நீக்கி உடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் உயர்த்தப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். 4 நாளானாலும் நாறிப்போன சூழ்நிலைமைகள் இருந்தாலும் நீர் சொல்லாகும், நீர் கட்டளையிட நிற்கும் உடைய உயிர்த்தெழுந்த வல்லமை அந்த எல்லைகளை ஆட்கொள்ள நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் கிருபையுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் ஆமென் சொல்லும்படி கேட்கிறோம்.